ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கும் வந்து நான் பண்ணி தருவேன். லைக் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன். ஸோ எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவும் அதே போல தான். அண்ட் வந்து இந்த சேனலில் ஒன்லி வந்து வீமிங் குக் மட்டும்தான் வரும். என்னோடய இன்னொரு சேனலில் தான் வந்து ஹயான்ஸ் இது வந்து போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கும் அண்ட் இன்னொரு என்னோடய சேனலில் வந்து OT7 போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு OT7 ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட அந்த ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தரேன், ட்ரை பண்ணுறேன்டா. ப்ளீஸ் நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள ப்ளீஸ். இப்போ அரேஞ்ச் அண்ட் சீக்ரெட் லவ் மேரேஜோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இது உங்களுக்கு புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதையும் வந்து என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேசலாம்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாதுடா ஃபிக்ஸிஸ். ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டோரி உங்கள் ஐடியல் கூட க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் தர ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து நம்ம இப்போது ரொம்ப நேரம் பேசியாச்சு. நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா ஃபிக்ஸிஸ். லாஸ்ட்டாக வந்து நான் எதில் நிறுத்தி இருந்திருப்பேன் அப்படின்னா நம்ம ஜேகே வந்து ஒரு 2 days டைம் கூட நான் வந்து திங்க் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். யார்கிட்டன்னு நம்ம இன்னொரு ஹீரோயினிக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஐஷுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து லைக் அந்த டே ஃபுல்லுமே வந்து 2 பேருமே வந்து ஜாலியாக லைக் கொஞ்சம் ரொமான்டிக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஃபுல்லுமே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வர சொல்லியிருந்திருப்பார். லைக் யூங்கியும் ஜிமினியும் வர சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களும் வந்திருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஜங்குக்கோட ரூமில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எதுக்குடா வர சொன்னேன்? யூங்கி தான் பேசுகிறாரு. எதுக்குடா வர சொன்னேன்? என்னடா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா என்ன? ஆமாண்டா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் ஜிமின் தான்? அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டு? சீக்கிரம் சொல்லு. நான் இம்பார்ட்டண்டான இவன் கூட டேட்டை விட்டுன்னு வந்து உன் கூட இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எதாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு, டேய் நானே இங்கே டென்ஷனில் உட்காந்துட்ருக்கேன், நீ வேற ஏன்டா கடுப்பேற்றிட்டுருக்க? சரிடா சொல்லுடா என்னடா அப்படின்ட்டு நம்ம யூங்கி கேட்குறாரு. நீங்கள் 2 பேருமே வந்து மாமா ஆயிட்டீங்கடா அப்படின்ட்டு வந்து சொல்கிற. என்னடா சொல்கிற? புரியலையே அப்படின்னு வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. டேய் என்னடா குழப்புற? நாங்கள் ஏன்டா வந்து மாமா ஆக போகிறோம்? பின்ன உங்கள் தங்கச்சி வந்து ப்ரெக்னென்ட்டானா நீங்கள் மாமா தானே ஆவீங்க. என்னடா குழப்புற? எனக்கு ஏதுடா தங்கச்சி? எனக்கு தங்கச்சியே கிடையாது அப்படின்ட்டு வந்து யூங்கி சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. என்னத்த சொல்கிறான்? தங்கச்சியா? எனக்கு ஏது தங்கச்சி? எனக்கு வந்து தம்பின்ற பேரில் ஒரு பிச்சைக்காரன் தான் மாதிரி இருக்கிறான் ஒருத்தன். இவன் யார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யூங்கிக்கு ஸ்ட்ரைட் ஆகுது, ஒரு வேளை ஐஷுவை தான் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அப்போ ஐஷு ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ட்டு யூங்கி வந்து ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறாரு. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. டி என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து 2 பேருமே இப்போ ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆ ஆமாண்டா. அவ பிரெக்னென்ட்டா இருக்கா. எப்புட்றா உன் தங்கச்சி பிரெக்னென்ட்டா இருக்கா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட அப்டின்ட்டு. டேய் என்ன வேலத்தடா பார்த்து வச்சிருக்கிற அப்டின்ற மாரி தான் வந்து யூங்கிக்கு இருக்கு. டேய் என்னடா இவ்ளோ பெரிய மேட்டர் பண்ணிட்டு அசால்ட்டா வந்து இப்டி சொல்லிக்கிட்டு இருக்க. காமா சொல்லிட்டு இருக்க. வேற என்னத்தடா பண்ண சொல்ற? டென்ஷன் ஆயிட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு உட்கார சொல்ட்டியா? ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கேன். எனக்கு இதுக்கு ஐடியா குடுங்க. என்னடா ஐடியா? எப்டி அவள கழட்டி விடுறதுக்குன்ட்டா? அப்படின்னு யூங்கி சொல்கிறாரு. எது கழட்டி விடுற ஐடியாவா மவனே அவ்வளோதான்டா நீ அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, அவளை இப்போ உடனே நான் மேரேஜ் பண்ணணும், அதுக்கு எதாவது ஐடியா கொடுங்க, லைக் பிளான் பண்ணுற மாதிரி தான் ஐடியா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப டீப் திங்கிங்கில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே தான் போயிடுது. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மாஸ்டர் பிளானை கொடுக்கறது யாருன்னா நம்ம யூங்கி தான் கொடுக்குறாரு. டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. சொல்லு சொல்லு. உன் அண்ணனுக்கு தான்டா பொண்ணு பார்த்துட்ருக்காங்களே. டேய் என்னடா பேசுகிற? ஐஷுவா வந்து இவன் அண்ணனுக்கு கட்டி வைக்க பார்க்குறியா அப்படின்னு ஜிபின் கேட்குறான். டேய் அது இல்லைடா, மூடிட்டு நான் சொல்கிறத கேளுடா அப்படின்ட்டு யூங்கி கத்துறாரு. இப்போது உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க கரெக்டா? ஆமாம். ஐஷுக்கு அக்கா இருக்காங்கல்ல? ஆமாம் இருக்காங்க. நீ வந்து அவங்க 2 பேரையும் பேச்சப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னோட ரோட்டு கிளியர் ஆகிடும். எப்படி அப்படின்ட்டு வந்து அவங்க யூகி வந்து சொல்கிறாரு. சூப்பர் பிளான்டா, பட் ஆனால் எப்புட்றா? அதான் இயற்கை மேட்ரிமோனி இருக்கே. எப்படியோ அதில் வந்து உன் வீட்டில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுருந்துருப்பாங்க ப்ரொஃபைலு. அதில் போய் நீயே போய் அவங்க வீட்டிலேருந்து லைக் போடுற மாதிரி ஐஷுவை பொண்ணை சொல்லிட்டு நீ வந்து அப்படியே இதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. சூப்பர் சூப்பர் மச்சான், இதுக்கு தாண்டா நீ எல்லாம் வேணும், எவ்வளோ சூப்பராக பிளான் போடுறடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆமாம்மா பண்ணுறது மொல்ல மாதிரித்தனம், இதில் ரொம்ப தாண்டா பெருமைன்ற மாதிரி நம்ம ஜிமின்னு. யூங்கி தான் வந்து பேசுகிறாரு ஜங்கு கிட்ட. மச்சான் இதெல்லாம் ஓகே தாண்டா, பட் ஆனால் வந்து மேரேஜை ரொம்ப தள்ளி போட்டால் அது வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும். லைக் இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளாரையும் உன் அண்ணன் கூடயே நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதை பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்புட்றா? அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அங்கே போய் பார்க்கும்போது சின்ன பொண்ணு இருந்துச்சுன்னா அப்படியே பேசி முடிச்சிருவாங்க. நார்மலாக இது நடக்கிற விஷயந்தான். சரி ஒரே குடும்பத்தில் வந்து அக்கா தங்கச்சி வந்தால் பிரச்சனையே இருக்காதுன்ட்டு வந்து தான் பார்ப்பாங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோடா. கண்டிப்பாக அதை வந்து பொண்ணு பார்க்கும்போதே அது நடக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோ. ரொம்ப வந்து நடிக்கிறேன்ற பேரில் காட்டி கொடுத்துறாத, புரியுதா? அண்ட் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிவிடு. அண்ட் அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி வந்து நீ எதுக்காக இருந்தாலும் ஃப்யூச்சரில் சொல்லிடுறது பெட்ரு அப்படின்ட்டு வந்து நம்ம யூங்கியும் சொல்லிகிட்ருக்காரு. ஆமாண்டா, ரொம்ப நாள் வந்து இதை தள்ளி போட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா எப்படி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு அது இதுன்னு இருக்கும். ஸோ மேரேஜ் பண்ணிட்டு நீ சொல்லிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கா. லைக் அவங்க பிளான் பண்ண மாதிரியே என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த பிளானை வந்து ஐஷு கிட்ட சொல்லி அவங்களும் வந்து நெக்ஸ்ட் அந்த டேவே வந்து லைக் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, லைக் இந்த மாதிரி அது அப்படின்னு ஜாதகம் அது இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே போய் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் வந்து எல்லாம் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து காலேஜுக்கு போயிட்டாரு. அவர் காலேஜ்லேருந்து ரிட்டன் வரும்போது தான் இங்கே இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. என்ன என்ன எல்லாம் ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனில் இருக்கீங்க போல் அப்படின்னு ஜங்கு கேட்டுகிட்டே வந்து நம்ம டேங் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. இப்போது வந்து அவங்க அம்மா தான், ஆமாண்டா உங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக வந்து கிடச்சிருக்கு, அதான் சரி என்றைக்கு பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாளைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவனுக்கு வயசாகிட்டே போது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா தான் பெட்டராக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம்மா, ஏன்னா இவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுல, 30 வயசு தாத்தாக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருக்காரு ஜங்குக்கு. சொல்லுவடா சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன், நான் பார்க்குறதுக்கு தாண்டா, பார்க்குறதுக்கெலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஏஜ் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கெலாம் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அவங்கள 2 இது போயிட்டுருக்கு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம புஷ்பாவை பொண்ணு பார்க்க வராங்கன்றதுனால வந்து வீடு ஃபுல்லுமே டெக்கரேட் பண்ணுறது, நல்லா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்து
எழுப்பி விட்டுருந்துருப்பாங்க 2 பேருமே வந்து புஷ்பாவும் சரி, ஐஷுவும் சரி. பட் ஆனால் ரொம்பவே டயர்டாக இருக்கும் ஐஷுக்கு. ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றதுனால அவங்க டயர்ட்லேயே தான் வந்து க்ளீன் பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் போகுது. லைக் ஸ்வீட்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காக பொண்ணையும் நல்லா தயாராக்கிட்டு இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூனும் வந்து நம்ம டயாங்கோட ஃபேமிலி கூட ஃபேமிலி வராங்க, ஜங்குக்கும் வராங்க. அவங்களும் வந்து நம்ம ஆளை பார்க்கறதுக்கு சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வந்திருப்பார். ஸோ நம்ம ஐஷுக்கு ரொம்பவே டயர்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்து ரொம்ப டயர்டாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்றதால அவங்களும் வந்து அங்கே தான் இருக்காங்க. எல்லாம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. டயாங்க பார்த்ததுமே நம்ம புஷ்பாக்கு ஷாக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து புஷ்பா ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ தான். ஸோ வந்து டயாங் யாருன்னு வந்து நம்ம புஷ்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புஷ்பா யாருன்னு வந்து நம்ம டயாங்க்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து யார் ஒர்க் பண்ணுறா எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கண்டிருந்திருக்க மாட்டார். ஒர்க் கரெக்டாக நடக்குதான்ற மாதிரி தான் அவர் வந்து இருப்பார். ஸோ வந்து அதனால் புஷ்பாவும் அவங்க கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம டயாங்க்கு தெரியாது. பட் ஆனால் டயாங் யார் அப்படின்ட்டு நம்ம புஷ்பாவுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அது நல்லாவே பக்கத்தில் இருக்கிற ஐஷுக்கு தெரியுது. என்ன ஆச்சுக்கா, ஏன்க்கா இவ்வளோ நர்வஸ் ஆகுற? அவர் யார் தெரியுமாடி? யார்? உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை அவர் தானே? அது இல்லை, அப்புறம் அவர் என் கம்பெனியோட சிஇஓ. என்னது, கம்பெனியோட சிஇஓவா? அப்போ அவர் உனக்கு தெரியுமா? அதாவது மாற்றி வளர்றேன் பாரு. நீ யாருன்னு அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையே தி. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின்ஸோட அம்மா வந்து என்னடி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்து உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க, நீ பாட்டுக்கு எங்கே பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, சரி சரி சரிம்மா சரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து லைக் உங்கள் பேர் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டில் கேட்குறாங்க. நீங்களும் அதாவது புஷ்பாவும் வந்து சொல்கிறாங்க. அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து சரி இந்த காஃபி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம புஷ்பாக்கிட்டே வந்து காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. போய் டயாங்க பார்க்குறாங்க. டயாங்க்கும் வந்து பிடிச்சி போச்சு நம்ம புஷ்பாவை. என் பையனுக்கு வந்து நீங்கள் எதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா கிட்ட டயாங்க பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி புஷ்பா நீ வந்து நீங்கள் மேலே அந்த கார்டன் இருக்கும்ல அங்கே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஐஷுக்கா எப்படா இதெல்லாம் முடியும், எப்படா நான் போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க சுத்தமாக ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. எனக்கு தூக்கம் தாண்டா முக்கியன்ற மாதிரி அவங்க நின்றுருக்காங்க. அப்புறம் சம்மந்தி உங்கள் சின்ன பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா கேட்குறாரு. இப்போ தான் அவள் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. ஓ சரி சரி. எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்கள். என் பையனும் 2வது பையனும் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கான். நம்ம ஏன் வந்து உங்களுக்கும் சின்ன பொண்ணு இருக்குது, எனக்கும் 2வது பையன் இருக்கு, நம்ம ஏன் வந்து 2 பேருக்குமே வந்து 2 பசங்களுக்கும் உங்கள் 2 பொண்ணுங்களை கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் சம்மந்தி இப்போ தானே அவள் காலேஜ் படிச்சிட்ருக்கா, எப்படி? என் பையனும் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கான். நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், லேட்டராக வந்து கல்யாணம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லிகிட்ருக்காரு. எதுக்கு 2 தடவை போய் பண்ணிக்கிட்டு ஒரே தடவையாக நம்ம பண்ணிக்கலாம், 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒரே நாளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படிச்சிட்ருக்காங்களே, இருக்கட்டும் சம்மந்தி, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்டில் இருந்தே அவள் படிக்கட்டும், ஜங்குக்கே போய் காலேஜில் விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கு. ஜங்குக்கா சபாட பிளான் எப்படியோ சக்ஸஸ் ஆயிடுச்சு, பொண்டாட்டி நெக்ஸ்ட் இனிமேல் மேரேஜா அப்படின்ற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து புஷ்பாவும் டேங் சைடும் பார்க்கலாம். 2 பேருமே சைலண்ட்டாக தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன பேசுகிறதுனே டேங்க்கு தெரில. ஸோ அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குல்ல, அங்கே தான் 2 பேருமே உட்காடுறாங்க. என்னோட பேர் டயாங். தெரியும் தெரியும். நான் என்னோடய ஓன் கம்பெனிலே சிஇஓவாக இருக்கேன். நான் ஸ்டார்ட் அப் பண்ணது எல்லாமே வந்து ஓனாக தான் பண்ணேன். என் அப்பா ஹெல்ப்லாம் எதுவுமே இல்லை, நானே ஓனாக பண்ணி இப்போது இந்த அளவுக்கு நான்
நான் வளர்ந்து இருக்கேன். நான் உங்கள நல்லா பார்த்துப்பேன். அப்படின்ட்டு வந்து தேங்க அவர பத்தி தான் சொல்லிட்டுருக்காரு. அதான் தெரியுமேடா நீங்க யாருன்ட்டு. நீ இத வேற தனியா சொல்லணுமான்னு அவர் மனசுக்குள்ளேயே நம்ம புஷ்பா நெனச்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன் தான்டா நீ. அப்படின்ற மாரி தான் நம்ம புஷ்பாவுக்கு தோணுது. ஆ இதுதான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி லவ்வு, க்ரஷ் அந்த மாரிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. பொண்ணுங்கள அந்த அளவுக்கு ஆ பாத் அ புரிஞ்சுக்கிட்டது தெரியாது. பாக்குனது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா நான் யார்தும் வந்து அக்செப்ட் பண்ணதில்ல. அ வீட்ல பாக்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்ற ஒரு இதில தான் வந்து நான் இருந்தேன். ஆ எனக்கு வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதான் என்னோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்டின்னா, எனக்கும் ஓகே தான். எனக்கும் வந்து உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்டின்ட்டு வந்து டேங்க் சொல்றாரு. பின்ன என்ன பிடிக்காம இருக்குமா? நான் எவ்ளோ பெரிய ஆளு அப்டின்ற மாரி அவங்க மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறாங்க. ஆ நானும் அப்படிதான். எனக்கு வந்து வீட்ல பார்க்குற பையன தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் முடிவு. ஸோ நான் லவ்வெல்லாம் பண்ணதில்ல. க்ரஷ்ஷு கூட இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். "ஓ! அப்படியா? வாவ்! நம்ம 2 பேருமே ரொம்ப சிங்க் ஆகுறோம்ல அப்படில்ல?" அப்படின்ட்டு வந்து நம்ம டேங்க் சொல்றாரு. "ஆ ஆமா." ஆ அதுக்கப்புறமா டேங்க் தான் சொல்றாரு. லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள நல்லா பார்த்துக்க ட்ரை பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அ எதா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுங்க. லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியோன்ட்டு நான் நெனைக்கிறேன். அப்டின்ட்டு ஏன் சொல்றாரு. ஆமாமா கரெக்ட்டு தான். அப்டின்ட்டு வந்து இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு ரொம்பவே பேஷன்ஸ் முக்கியம். ட்ரஸ்ட்டு இதெல்லாமே இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆமா. அவருக்கு அந்த வைப் புடிச்சிருக்கு. லைக் இவங்க என்ட்ட என்ன அ நெனைக்கிறாங்களோ, அந்த மாரி தான் வந்து நம்ம புஷ்பா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போகுதா, அப்பதான் வந்து இங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. "ஐஷு நீ போய் அவங்க 2 பேர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அப்போ "இல்ல, இல்ல நான் போய் அவங்கள கூட்டு வரேன். ஏன் நீங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. "என்னடா நடக்குதுங்க? ஜங்குக்கா இப்படி பேசுறான்?" அப்படின்ற மாரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஷாக்கு. இப்பவே இவ்ளோ அக்கறை காட்டுறானா? அப்படின்ற மாரி நம்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு ஷாக்கு. "டேய் ஓவரா ஆக்ட் பண்ணி மாட்டிக்காதடா, அப்புறம் அவ்வளோதான்டான்ற" மாரி ஐஷுக்கு இருக்கு. "இல்ல பரவால்ல, நானே போய் கூப்பிடுறேன். என்கிட்ட தானே சொன்னாங்க. நானே போய் கூப்பிடுறேன்." "இல்ல, இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஏன் வந்து இது பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வந்து ஜங்குக்கும் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. "டேய் அண்ணா, அண்ணா பையா என்னடா பேசி முடிச்சிட்டியா? அங்க வந்து உள்ள கூப்பிடுறாங்கடா. ஓகேவா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கத்திக்கிட்டே வராரு. ஆ என்ன இவன் இப்படி கத்திக்கிட்டே வரான், மானத்த வாங்குறானே அப்படின்ற மாரி டேங்க் பார்க்குறாரு. அ நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் தம்பி கொஞ்சம் அப்படிதான் சேட்டை புடிச்சவன். நீங்க கண்டுக்காதீங்க. இல்ல, இல்ல இட்ஸ் ஓகே. என் தங்கச்சியும் அதே மாரி தான். எனக்கு புரியுது. சரி வாங்க உள்ளார போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளார போறாங்க. ஸோ கேட்குறாங்க, "எப்படி புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. புடிச்சிருக்கு" அப்படின்னு ஷையா சொல்லிட்டு புஷ்பா அங்கேருந்து ஓடிடுறாங்க. "இவ எதுக்கு ஓடுறா? இதே சாக்கா வச்சு நாமளும் ஓடிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் வந்து நம்ம புஷ்பா கூடயே போயிட்டு, "ஏன்டி ஓடி வந்த? வெட்கத்த பட்டு தானே ஓடி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கேட்குறாங்க. சரி ஆ "நீ வந்து எதா இருந்தாலும் நீயே பார்த்துக்க. எனக்கு டயர்டா இருக்குது. நான் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. "என்ன இவ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறா? என்னமோ சரியில்ல" அப்படின்னு அவங்களுக்கு அப்பவே ஒரு மாரி டவுட் வருது. பட் ஆனா அத வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. சரி மேரேஜ் டேட்டெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிறலாம். சீக்கிரம் இவனுக்கும் 30 வயசாயிருச்சு. சீக்கிரமாவே வந்து மேரேஜ் பண்ணிறலாம். லைக் ஒரு 1 மந்த்துக்குள்ளாரயே பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் வந்து நாங்க போய் பார்த்துட்டு சொல்றோம். நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்களும் எல்லாம் ஜங்குக்கு வீட்ல இருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். இப்போல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஹீரோயின் வீட்லலாம் வீட்ல. ஸோ "என்ன உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருக்காங்க. "எனக்கு ஓகே தான்ப்பா. அவர் வந்து என்னோட கம்பெனியில என்னோட கம்பெனி சிஇஓ தான்." "என்ன சொல்ற? சிஇஓ?" "ஆமாப்பா. அவ அவர வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா நான் வந்து யாருன்னு அவருக்கு தெரியலன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பேசினதுலயே. அதனால வந்து
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா! சரி உனக்கு பிடிச்சிருந்தா சரி. உனக்கு எப்படியும் அவர் எப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா உன்னோட சிஓ எப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு ஓகே தான். நல்லா தான் குடும்பமா தான் படுது. நம்ம மேரேஜ ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. புஷ்பாவும் வந்து அவங்க ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு எப்பவும் போல தான் போறாங்க. சரி எப்பவும் வந்து சிஇஓவா பார்க்க போறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்க தானே பார்க்க போறோம் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் எல்லாம் ரீச் ஆயிட்டு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டுருக்கும்போது, அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு பெர்சன் மேல இடிக்கிறாங்க. இடிச்சு விழற மாரி போறாங்க. அப்போ அந்த பெர்சன் வந்து நம்ம புஷ்பாவ அவங்க வெஸ்ட்ட புடிச்சிக்கிறாங்க. புடிச்சு நேரா நிக்க வைக்கிறாங்க. "ஓகே தானே? சாரி நான் தெரியாம இடிச்சிட்டேன்" அப்படின்ற 2 பேருமே பார்க்கும்போது தான் 2 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னா வந்து புடிச்சது வந்து டயாங்கு தான் இருக்கும். டயாங்க்கு ஷாக்கு. "இவ இங்க என்ன பண்ணிட்டுருக்கா? ஐயய்யோ! பார்த்துட்டானோ! ஐயய்யோ! பார்க்க மாட்டான்ல இருந்தேன். அதுவும் கரெக்ட்டா இவன் மேல தான் வந்து மோதணுமா?" அப்படின்ற மாரி நம்ம புஷ்பாக்கு. "அ அ சாரி. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" "அ நான் இங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் ஒர்க் பண்ண வந்தேன்." "ஒர்க் பண்ண வந்தியா? என்ன ஒர்க்கு?" "அ ஆஃபீஸ் ஒர்க்கு தான். வேற என்ன?" "இல்ல எனக்கு புரியல." "மிஸ்டர் சிஇஓ, இந்த கம்பெனியில தான் நான் வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 மந்த்ஸ் ஆகுது." அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்றாங்க. டேங்க்கு ஷாக்கு. "எது 3 மந்த்ஸா? 3 மந்த்ஸா நீ இங்க தான் ஒர்க் பண்றியா? அப்ப எப்படி நான் வந்து உன்ன பார்க்காம இருந்தேன்?" "ஆ கண்ண தொறந்து தான் பார்க்கணும்." அப்படின்ட்டு வந்து "என்ன நக்கலா?" இல்ல பிக்கிலி." நானும் தான் வந்து அ எத்தனையோ தடவ வந்து உங்களோட கேபினுக்கு நான் வந்திருக்கேன். பட் ஆனா ஒரு தடவ கூட என் மூஞ்சி நீங்க பார்த்ததே இல்ல. அப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நீங்க வந்து பொண்ணுங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! அ சாரி. எதுக்கு சாரி? ஆ இந்த மாரி தான் இருக்கணும். அப்பதான் வந்து நல்லாயிருக்கும். கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புஷ்பா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. டேங்க்கா, "ஐயோ! என் பொண்டாட்டி இங்க தான் ஒர்க் பண்றாளா?" அப்படின்ட்டு அவருக்கு அப்படியே கொண்டாட்டமா இருக்கு. அவரும் கேபினுக்கு போயிடுறாரு. அவருக்கு அந்த சந்தோஷத்த தாங்க முடியல. "ஐயோ! பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, வேணுன்ட்டுக்கே நெறையா தடவ வந்து நம்ம புஷ்பாவ அவர் கேபினுக்கு வர வைக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு சொல்றது, லைக் திட்டுற மாரி திட்டுறது, ஆக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயா புஷ்பாவுக்கு செம்ம காண்டாகுது. ஐயோ! அப்படின்ற மாரி அவங்களுக்கு இருக்கு. வேணுன்ட்டே தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா தெரிது நம்ம புஷ்பாக்கு. அண்ட் அகெயின் வந்து நம்ம டயாங் என்ன பண்ணுறாரு, லைக் வந்து லன்ச்சுலாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போ அகெயின் வந்து நம்ம புஷ்பாவை கேபினுக்கு கூப்பிடுறாரு. "டேய் இன்னைக்கு செத்தடா நீ" அப்படின்ற மாதிரி தான் கேபினுக்கு நாக் பண்ணுறாரு. நம்ம புஷ்பா நாக் பண்ணுறாங்க. ஐ மீன் டயாங்க்கா அப்படியே குளு 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 குளுன்ட்டு இருக்கு. புஷ்பாவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து லாக் பண்ணிடுறாங்க. "என்ன இவ டோரை லாக் பண்ணுறா?" அப்படின்னு டயாங் பார்க்குறாரு. அ "எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் டயாங், அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணுற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. "எதுக்குடா என்ன கூப்பிட்ட?" "எது டாவா? ஆமான்டா." "எதுக்குடா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க, எனக்கு செம்ம காண்டாகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சு பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஐயய்யோ! என்ன இந்த வாய் கிளின்னு கிழிக்கிறாளே அப்படின்னு டயாங்க்கு. பட் ஆனால் இருந்தாலும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நான் இவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்கேன், பல்ல கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை ஒர்க் பண்ண விடுவியா விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. டேங்கா எந்திரிச்சு வராரு. இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? "ம் தெரியலையே. உன்னை ஒர்க் பண்ண விடலாமா? இல்லை இங்கேயே வந்து உட்கார வச்சுக்கலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். இதை பாருங்க. இதை வந்து ஆஃபீஸ் ஒழுங்காக ஒரு சிஇஓவா ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" "ஆமாம் நான் சிஇஓ தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஏன் என்னை எவனாவது கேள்வி கேட்டுருவானா என்ன?" "எவன் கேட்குறான்? எவன் கேட்கவும் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. புஷ்பா பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இதை பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? என் பொண்டாட்டி கூட நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எவன் கேள்வி கேட்க போகிறான்? இதை பாருங்க. இது ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் ஒர்க் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏய் நிறுத்துடி. இப்போ வந்து புஷ்பா ஒரு வாளுக்கு முன்னாடி தான் நின்றுருக்காங்க. லைக் டேங் வந்து ஒரு வாளை வச்சு பின் பண்ணிட்டாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா ஆஃபீஸுன்ட்டு. "ஆமாடி இது ஆஃபீஸ் தான்.
முன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு சும்மா நச்சான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேற என்ன எப்படி பேசுகிறேன்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட நான் பேசுகிறேன், அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி இல்லையே. என்ன பொண்டாட்டி அப்படின்னு டேங் வந்து ரொம்ப கிட்ட வந்துக்கிறாரு. இதை பாருங்க, இந்த மாதிரிலாம் கிட்ட வராதீங்க. வருவேன், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேஸ் பக்கத்தில் போகிறாங்க. புஷ்பா உடனே வந்து ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நெக்கு கிட்ட தான் போய் என்ன சோப்பு யூஸ் பண்ணுற, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை பர்ஃப்யூமா, என்ன இது இப்படிலாம் கேட்குறீங்க, தள்ளுங்க முதல்ல. தள்ள முடியாது, முடிஞ்சால் நீ தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. புஷ்பா ரொம்ப தான் தள்ள பார்க்குறேங்க, பட் ஆனால் சுத்தமாக தள்ளவே முடியல டேயாங்க. என்ன தள்ள முடியலையா? இப்போ இதுக்கே தள்ள முடியலன்னா இன்னும் நிறையெல்லாம் பண்ணுவேன், அப்போல்லாம் என்ன நீ அவ்வளோதான் போலையே அப்படின்ற மாதிரி டேங்கு. இங்கேயா புஷ்பாவுக்கு செம்மையாக ப்ளஷிங் ஆகுது, அவருக்கு அப்படியே அவ்வளோ இதாகுது. ஐயோ, என் பொண்டாட்டி ஃபேஸ் அப்படியே தக்காளி மாதிரி ஆயிடுச்சே, இவ்வளோ அழகாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் க்ளோஸாக ஹக் பண்ணுற மாதிரி எல்லாம் பிக் எடுக்கிறாரு. லைக் க்ளோஸாக ஃபேஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பிக் எடுக்கிறாரு. அங்கே ஃபுல்லும் அந்த ஃபோட்டோ ஃபுல்லுமே வந்து நம்ம புஷ்பா ப்ளஷிங்காக தான் இருந்திருப்பாங்க. ஃபோட்டோ போதும், நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஏன்னா நெக்ஸ்ட்டுக்கு தள்ளுங்க, நான் போகணும், இவ்வளோ நேரம் உள்ளார இருந்தால் எல்லாம் வெளியில் இதாவது வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எவன் பேசுகிறான்ட்டு நானும் பார்த்துட்றேன், சும்மா எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. நான் இப்போது வேறு மூடில் இருக்கேன், ஸோ அதனால் கோஆப்ரேட் பண்ணு, சரியா? என்ன நீங்கள் ஒரு நல்ல பையன், ஜென்டில்மேன்னு பார்த்தா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி இப்போ நான் உன்னை பண்ணிட்டேன், எதுக்குடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாது, தள்ளுங்க, நான் போகணும். சரி போ, யார் வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி போகிறது? அப்போ ஒன்று பண்ணு, ஒரு கிஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போ. எது? அதெல்லாம் முடியாது, தள்ளுங்க. கிஸ்ஸு கொடுத்தா நீங்கள் இருந்து போகலாம், இல்லைனா இப்படியே தான் நின்றுட்டே இருக்கணும், நிறையா டைம் ஆகும், வெளியில் என்ன பேசுவாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே வந்து பேசுகிறாரு. இதை பாருங்கள், முதல்ல தள்ளுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கிஸ்ஸு கொடுத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிட்டுருக்காரு. இங்கே புஷ்பாக்கும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட சீக்ஸை பிடிச்சி அவரோட சீக்லேயே கிஸ் பண்ணிடுறாங்க. கொடுத்துட்டல, தள்ளுங்க. என்னடி இது சீக்ஸில் தர, நீங்கள் கிஸ்ஸு மட்டும்தானே சொன்னீங்க, எங்கேன்னு சொன்னீங்களா, சொல்லலைல்ல, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அங்கேருந்து புஷ்பா போயிடுறாங்க. டேங்க்கு சிரிப்பாக வருது, இருடி மாட்டுவல, அப்போ அகெயின் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு அந்த டே அப்படியே போயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ரொம்பவே சீக்கிரமாக வந்திருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து புஷ்பாவும் வந்து சீக்கிரமாக வந்திருப்பாங்க. லைக் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸ்லேயே இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம டயாங்கோ புஷ்பாவும் மட்டும்தான். அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ டயாங் வந்து பின்னாடி நின்றுட்டு, ஆய் பட்டாட்டி, என்ன சீக்கிரமாக வந்துட்ட, எனக்காக தான் வந்தியா அப்படின்னு டயாங்க அஸ்கி வயசில் பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி புஷ்பாக்கு ஆகி அவர் ஃப்ளிஞ்ச் ஆகி லைக் கீழே விழ போகிற மாதிரியெல்லாம் போயிடுறாங்க. என்னடி கீழெல்லாம் விழ போகிற, அந்த அளவுக்கு பயந்துட்டியோ, எதுக்கு இப்படி பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்துறீங்க, நான் பயந்துட்டேன்னு தெரியுமா? இந்த இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன்ப்பா, நீ இதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்த? நான் ஒர்க்குக்காக வந்தேன். ஒர்க்குக்காக வந்தியா? ஆமாம், ஒர்க்குக்காக வந்தேன். அவங்களும் வந்து அகைன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம டேங் சும்மாவே இல்லை. லைக் வந்து அவங்களோட லைக் புஷ்பாவோட கழுத்தில் கிச்சு கிச்சு பண்ணுறது, அங்கே இங்கே டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டி திங்ஸாக வந்து நம்ம டேங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக காண்டாயிருச்சு நம்ம புஷ்பாவுக்கு. எந்திரிச்சின்னு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன்ல, ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் எப்படி வந்து ஒர்க் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. பட் டயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
புஷ்பா இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாரி ஆகுது. அப்படியே இந்த அவங்களோட வயித்துக்குள்ளார ரொம்ப ஒரு மாரி பண்ணுது. டேங் என்ன பண்ணுறாரு, அவங்க புஷ்பாவோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து ரொம்ப பக்கத்தில் இழுத்து இன்னமும் அந்த கிஸ்ஸு டீப்பாக போகுது. அ புஷ்பாக்கா அவங்களும் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அவங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிஸ்லேயே வந்து அந்த பேஷன் ரொம்ப வந்து அந்த டீப்பாக போயிட்டுருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஒவ்வொருத்தராக வரும்போது பேசிட்டு தான் உள்ளார வருவாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே வந்து டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்லாம் வரும்போது என்னடா இவங்க 2 பேருமே இங்கே நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உடனே இந்த சிஇஓ மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டு என்னோடய கேபினில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நம்ம புஷ்பா கிட்டே எப்பவும் மற்ற எம்ப்ளாயீஸ் கிட்டே எந்த டோனில் பேசுவாரோ அதே மாதிரி பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்களும் ஓகே ஓகே சார், நான் இன்னொன்று ஒரு 2 ஃபைல் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்கள் கேபினில் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஒர்க் ரிலேட்டட் தான் பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களும் வந்து மற்ற எம்ப்ளாயீஸும் வந்து அவங்கவுங்க ப்ளேஸுக்கு போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேங்கும் வேக வேகமாக உள்ளார போய் கதவை மூடி டீப் பிரெத் எடுத்துகிட்டு இருக்காரு. ஐயோ தப்புச்சண்டா சாமி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மாட்டிருந்தால் அவ்வளோதான், என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் ரொமான்ஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. சரி இதை அப்படியே வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட ஒர்க்கு போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்துப்பார். இங்கேயே நம்ம புஷ்பாவுக்கு அப்படியே வந்து ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகியிருக்கும். அந்த கிஸ்ஸு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஷையாகவும் ஆகுது. சரியான கேடு தான் இவன். பார்க்குறதுக்கு மட்டும் இப்படியோ இன்னசென்ட்டாக இருந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. அண்ட் இதோட பாட்டு இந்த பார்ட் இதோட முடியுதுடா. நெக்ஸ்ட்டு பார்ட் தான் வந்து லாஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும்டா ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸீஸ். அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து லைக்கும் போட்டுருங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து ரெக்வஸ்ட்க்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அதுவும் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய்.